ஹே காய்ஸ், நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சவேரா. அதுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னா வெளியே தமிழில் அன்லிமிடெட் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டுட்டு இங்கே ஹோட்டல் சவேராக்கு வந்திருக்கான். இது வந்து ஹோட்டல் தானே அப்படின்னு நினச்சிங்க. இந்த ஹோட்டல்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் பியானோ. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அன்லிமிடெட் வெஜ் அண்ட் நான்வெஜ் பஃபட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நாங்கள் அதனால் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். உள்ள ஆம்பியன்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வரவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து இங்கே ஸ்டே பண்ணாதான் இதெல்லாம் அலவுடு. பட் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போது எனக்கு ஒரு ஃபீல் என்ன கிடைச்சது பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெட்ரோ ஃபீல் தான் கிடைச்சது இந்த ஹோட்டலுக்குள்ளே வரும்போது. நம்ம வந்து ஆல்ரெடி புக் பண்ணதுனால ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து டேபிள் அசைன் பண்ணிட்டாங்க. நம்ம டேபிளுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். டேபிளுக்கு போகவே வேகமாகவே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து வரவுமே வந்து சூப்பு கொண்டு வந்து வச்சாங்க நமக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா கொண்டு வந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் செட்டு தான் இதெல்லாம் வச்சாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காய வடை வச்சுருந்தாங்க, எக் தொக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து சிக்கன் ப்ரோத் ஸ்பெகட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பு. இந்த சூப்புமே டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கடுத்து மலாய் சிக்கன் டிக்கா. இந்த சிக்கன் டிக்கா பாரு, சிக்கன் ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு தெரில. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. சிக்கனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆக்சுவலி. இங்கே வந்து வெங்காயோட நார்மலாக எப்பயுமே வெளியே கடையில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நார்மல் எக் தொக்கு தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து வந்து ஃப்ரான் ஃப்ரை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பேபிகார்ன் ஃப்ரையும் வச்சுருந்தாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே மசாலா தான் ரெண்டுமே. எனக்கு வந்து ப்ரான் வந்து அலர்ஜி. ஸோ அதனால் ப்ரான் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இது பேபிகார்ன் ஃப்ரை சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்திருந்தது. பன்னீர் எல்லா ஹோட்டலும் இருக்குமே எனக்கு ரொம்ப சாஃப்டாக தான் தோணுச்சுங்க. அவ்வளோதாங்க, மொத்தம் ஸ்டார்டருமே அவ்வளோதான் இருந்துச்சு இந்த ஹோட்டலில். அதுக்கடுத்து நாங்கள் வந்து மெயின் கோர்ஸ் கவுண்டருக்குள்ளே வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் தடை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தஹி பப்பட் அப்படின்னாங்க. சரி, அதில் ஒன்று ஆர்டர் போட்டோம். அதுக்கடுத்து பீஸா கவுண்டர், லைவ் பீஸா கவுண்டர் இருந்துச்சு. மைக்ரோவேவில் வச்சு கொடுக்கல, அந்த அடுப்பில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, ஒரு சைடில் வந்து நான்வெஜ் இருந்தது. ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப தின்னாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கடுத்து தஹி பப்பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க பப்பட்டு. நான் இது சாப்பிட்டதே கிடையாது வெளியே எங்கேயுமே. இந்த தஹி பப்பட் சூப்பராகவே இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். இந்த வெல்கம் ட்ரிங்க்லாம் நீங்கள் வந்து கொண்டு ஃபஸ்ட்டு வைப்பாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, எப்போ வேணாலும் பிடிச்சி நம்ம குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி மின்ட் ஜூஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 2வது செட்டு திருப்பி சொன்னோம் அவங்கள்ட்ட ஸ்டார்டர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். மொத்தமாக இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆர்டர் போட்டோம். இந்த மலாய் சிக்கன் செகண்ட் டைம் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான்வெஜ் மெயின் கோர்ஸ் பார்த்தோம். இது எக் லசாங்கா, இது ஃபிஷ் மஞ்சூரியன் சாஸ், இது வந்து சிக்கன் உருளைக்கிழங்கு குருமா, இது பிரியாணி, மட்டன் பீஸ் நல்லாவே நிறையா இருக்குது. அப்புறம் ரைத்தா, டோகோ வித் பர்கோலி பண்டன் சாஸ் அப்படின்னு இருக்கு. ஜாப்பனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு போடல. அதுக்கப்புறம் பைனாப்பிள் நூடுல்ஸ். ஓகே, வத்தல், இது வந்து இதான் பப்பட்டு வடகம், தயிர் சாதம், ஊறுகாய். திருப்பி இங்கேருந்து ரைத்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க வெஜ்ஜுனால. வெஜ் பிரியாணி, பிலோனி சப்ஜி, அந்த பட்டாணி அதெல்லாம் போட்டு சப்ஜி மாதிரி வச்சுருக்காங்க. பன்னீர் கோஃப்தா கறி, दाल हरियाली, स्टीम्ड राइस, बीन्स सुसीली, बीन्स पोरियल, आल्पेने पास्ता. அதுக்கடுத்து வழக்கம் போல் வெண்டைக்காய் சாம்பார், டொமேட்டோ ரசம், நல்லா இருக்கா, ப்ரோத் ஸ்பெகட்டி சூப், இது உலவாச்சாறு,
மற்றதெல்லாம் வந்து சேலட்ஸ் ஐட்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து வெஜ் நான்வெஜ் இருந்தது. எல்லாமே ஓரளவுக்கு காமன் டிஷ்ஷாக இருந்தது. ரொம்ப ரேராக பார்த்தா ஒரு 2 3 டிஷ் வந்து புதுசாக தெரிஞ்சது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சேலட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒன்று வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பீனட் சாலட்ஸ் இருந்தது. காமனாக பார்த்தா இந்த இது நமக்கு வழக்கமாக கொடுப்பாங்க வெஜ்ஜி சாலட்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. டெக்கரேஷன் வேற லெவலில் இருந்துச்சு. இந்த லைவ் கவுண்டர்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கல்ல ஸ்டார்டர்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே இந்த இடத்துல தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் கூட கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிளாசிக் எக்ல வந்து வெறும் எக் ஒயிட்டை வச்சு ஒரு அவக்கடோ மிக்ஸ்ல சூப்பராக ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக சாலட் இருந்தது. அதுக்கப்புறம் வெறும் எக்கு வச்சே வந்து ஒரு 3 விதமான சாலட்ஸ் நம்ம ஆல்ரெடி 2 பார்த்தோம். இது ஒன்று, இது வந்து பொமக்ரானேட் மேலே தூவி ஒரு எக் சாலட் ஒன்று. எல்லாமே வந்து அவங்க டிஃப்ரெண்டாக ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துலாங்க இருக்குது. எதுவுமே வந்து டேஸ்ட் வைஸாக எல்லாமே வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரில என்னைய பொறுத்த வரைக்கும். அந்த கிரில் சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் அந்த கிரில் சிக்கன் வந்து இந்த மைனஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வேற லெவலில் இருந்துச்சு. இந்த அவகாடோ மிக்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக தாங்க இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகலை இந்த சாலட்டை பொறுத்த வரைக்கும். இந்த கிரில் சிக்கன் சாலட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சாலட்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னென்ன சாலட்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த மெயின் கோர்ட்டோட டிஷ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் இருந்தோம். எங்களுக்கு வந்து சாலட்ஸ் ஓரளவுக்கு சட்டிலாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை. இந்த மட்டன் பிரியாணி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மட்டன் பிரியாணியில் மட்டன் தாராளமாக போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த கடையிலையும் மட்டன் பிரியாணி வந்து இவ்வளோ மட்டன் போட்டு தருவாங்களான்னு பீஸ் போட்டு தருவாங்களான்னு தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடலாம். பீஸுமே ரொம்ப சாஃப்டாக இருந்து டென்ட்ரியாக இருந்து ஜூஸியாக இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். எந்த ஒரு பஃபேலேயே வந்து நமக்கு வந்து இந்த பிரியாணி வந்து அவ்வளோ இதாக இருக்காது நமக்கு. இங்கே வந்து பிரியாணி வேற லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எல்லாமே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த ஃபிஷ் வந்து சுத்தமாக சரியில்லை. அந்த சிக்கன் உருளைக்கிழங்கு குருமான் இருந்தது. அது சூப்பர் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து இந்த நூடுல்ஸ் தான் நார்மல் நூடுல்ஸ் தாங்க. பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு குருமா வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு குருமாவாக இருந்துச்சு. எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அடை பிரதமன் சொல்லி நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து கேரளா டிஷ் ஒன்று. அதுக்கப்புறம் சாலட்ஸ் வச்சுருந்தாங்க. கிரேப்பில் வந்து அல்வா செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே கேக் இருந்தது. காஜு கட்லி இருந்தது. அதுக்கப்புறம் ரசமலாய் இருந்தது. அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் கேக் இருந்தது நம்ம கண்ணு முன்னாடி. இவ்வளோ டிஷ் நமக்கு. அதுவும் ஸ்வீட்ஸு மேங்கோவில் வந்து புட்டிங் இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஆப்பிள் கஸ்டர்ட் சொல்லி சொல்லுவாங்க அது இருந்துச்சு. நான் போய் எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸையும் ஸ்வீட்ஸையும் எடுத்து வந்துட்டேன். ஸ்வீட்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? மனுஷன் ஸ்வீட் தான் சாப்பிடணும். நமக்கு ஒரு ஸ்வீட்னா தனி கிரேவிங்ஸ் இருக்குது. பல்வா ஃப்ரூட் பாஸ்கெட்டு, காஜு கட்லி, ரெட் வெல்வெட் கேக்கு, மோஸு, ரசமலாய், அப்புறம் ஒரு 3 ஐட்டத்துக்கு பேரே தெரியல. இது ஆப்பிள் கஸ்டர்ட் சொல்லி சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல நமக்கு. எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து சுகர் ஃப்ரீயாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில. இது ஸ்வீட் இருந்தாலுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை. நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. சுகர் பேஷண்ட் கூட ஒரு 4 5 ஸ்வீட் சாப்பிட்டா கூட எதுவும் ஆகாது, சுகர் ஏறாது அப்படின்ற லெவலாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவேன். மற்றதான் திகட்டிடுவோம். இங்கே அந்த மாதிரி திகட்டுற ஐட்டமே இல்லை. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸு ஒரு 4 வகையான ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஃபல்டா, அதுக்கப்புறம் அந்த லெமன் சோடா, இது எல்லாமே அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரீயாக மீன்ஸ் அந்த ஃபுட்டோட ரேட்டுக்குள்ளேயே இது வந்துருக்கு. நாங்கள் வந்து லெமன் சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து ஃபல்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். லெமன் சோடாவும் ஃபல்டாவும் சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே போனால் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு வந்து 2000 ரூபா. நாங்கள் வந்து 5 பேர் போனால் 3 பேருக்கு பே பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் 5 பேராக போனோம். என்னோட பர்சனல் பார்த்தீங்கன்னா காசு ஹையாக இருந்துச்சு, ஆம்பியன்ஸாக இருந்துச்சு, ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டெசர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் இவ்வளோ காசுக்கு போய் ஒரு பஃபேல சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.